எப்படி மக்களே நம்ம ஓட்டத்தை பாருங்க. மக்களே பாருங்க, தண்ணீரை கலரை பாருங்க, பால் கலர்ல இருக்குன்னு. ஸோ நம்ம தண்ணியை கொஞ்சம் குடிப்போம். நம்மளே ஒரு முடிவெடுத்து விதைக்கணும்னு சொன்னா அதுக்கு அவங்க பொறுப்பேற்க மாட்டாங்க. தண்ணி. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன், சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 38ஆம் கிராமத்தில் நிற்கிறோம். ஏன் நீங்கள் 38ஆம் கிராமத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பீங்க. அதாவது இங்கே வந்து விதைப்புக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. முதலாவது உழவு வந்து நடந்து கொண்டிருக்கு. அதாவது சாது நம்மளுடைய தம்பிர அப்பா தான் நீங்கள் வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காரு. நாங்களும் வந்து அந்த உழவு அடிக்கிறதையும் பார்த்துட்டு ஜோயின் ஆகிறோம். அந்த உழவு அடிக்கிறதையும் பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து சும்மா ஒரு காணொலி எடுக்கலாம்ன்ற ஐடியாவில் வந்திருக்கோம். சும்மா ஒரு ஃபன்னா அப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டுட்டு போகலாம் வந்திருக்கோம். டிராக்டர்ல ஏறி உழவடிக்க போறோம், சுத்த போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க, வாங்க வீடியோ போகுது, வாங்க போவோம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே உழவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், நம்ம இங்கே போயிட்டு நம்மளும் அந்த உழவு இயந்திரத்தில் ஏறி விளையாட்டு காட்டுவோம். வெயிலோடு விளையாடி. சமங்களே பார்த்தீங்கன்னா விதைக்கிறதுக்கு முதல் 3 உழவுகள் உழவு வாங்கலாம். அதில் வந்து முதலாவது உழவு நிலை எடுப்பு, அதுக்கப்புறம் வந்து மண்ணை வந்து பதப்படுத்துவாங்களாம், அதுக்கப்புறம் 3வது உழவு உழவிட்டு விதைப்பாங்களாம். அப்படி ஒரு ப்ரோசஸில் தான் இந்த வேளாண்மையெல்லாம் விதைக்கிற வேலைகள் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விதைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. குறிப்பிட்ட அந்த நாட்களுக்குள்ளே இவங்க விதைப்பாங்க. அறுவடை வந்து 3 மாதங்களுக்கு பிறகு விதைத்த வயலில் வந்து அறுவடையை செய்வாங்க. இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது, நாங்கள் வரும்போது கொஞ்சம் மப்பு மந்தாரமாக இருந்தது. ஸோ அங்கே பாருங்கள் உழவு நடந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த காட்சி உண்மையே அழகாக தான் இருக்குது என்ன பார்க்கக்குள்ள. ஏதாவது இங்கே பாருங்க, இந்த மண்ணெல்லாம் படிவா உழுது அப்படியே போட்டு இருக்கு. ஆனால் சூடாக இருக்குது, இடம் செம்ம சூடு. சுமக்களை பாருங்க, தண்ணீரை கலரை பாருங்க, பால் கலரில் இருக்குன்னு. ஸோ நம்ம தண்ணியை கொஞ்சம் குடிப்போம். இல்லை தண்ணியா நவகிரியாண்டிய கிராமம் தான் 38. ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுப்பாங்களாம் விதைக்கிறதுக்கு. ஒவ்வொரு பக்கமாக டேட் கொடுப்பாங்க விதைக்கிறதுக்காக வேண்டி. பொதுவாக 20ஆம் தேதி அந்த டைமில் விதைக்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன் விதைக்கிறதுக்கு அனுமதி எடுக்காங்க அது? அப்படி என்ன வராது, நம்மட விருப்பத்துக்கெல்லாம் விதைக்க இல்லாதுன்னு அவங்க குறிப்பிட்ட ஒரு டைம் தருவாங்க. அந்த டைமுக்குள்ளே தான் விதைக்கிற வேலைகளை செய்யணும். ஏன்னு சொன்னால் இந்த மாடுகளை அவுட்டு விடுறதோ கட்டுறதோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. விதைப்புக்கு அப்புறம் நம்மளே ஒரு முடிவெடுத்து விதைக்கணும்னு சொன்னால் அதுக்கு அவங்க பொறுப்பேற்க மாட்டாங்க, தண்ணி விட மாட்டாங்க, அதுக்கு அவங்க பொறுப்பேற்க மாட்டாங்க. அந்த கிராமத்தில் தலைவர் வந்து இந்த விதைப்புக்கான வேலைகளுக்கு முழு ஒத்துழைப்பு நடக்கும் அந்த விதைக்கிற நேரத்தில் மட்டும். இப்போ தனிப்படையில் நம்ம ஒரு முடிவெடுத்து விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வர கிரெடிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காதுன்னு. தண்ணி விடுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து மாடுகள் வந்து மேய்ஞ்சி அப்படி இதுஞ்சாலும் அதை வந்து அவங்க வந்து பொறுப்பேற்க மாட்டாங்கன்னு. அவங்க தார டேட்டுக்குள்ளே விதைச்சு வேலைகளை செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. பொதுவான அந்த இது அட்வான்டேஜ் எல்லாருக்குமே கிடைக்கும். எங்களோட சேனலில் வந்து நாங்கள் ப்ரீ ப்ரமோஷன் செய்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு இந்த விதத்துலேயும் ஒரு ரெஸ்பான்ஸே கிடைக்கல. அப்படி உங்களுக்கு அந்த ப்ரீ ப்ரமோஷன் செய்யணுமென்ற தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் அதுக்கான வேலைகளை செஞ்சு தருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உழவடிக்க போகிறோம். அப்படி நான் ஒன்றும் ஓட மாட்டேன், தம்பி தான் வந்து ஓட போகிறாரு. நான் பக்கத்தில் இருக்க போகிறேன்னு பார்த்துட்டு யார் யாருக்கு அந்த மெஷினில் உழவும் போதோ அனுபவங்கள் இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பணிஞ்சு போகுது மக்களே பாருங்க, நாங்கள் இப்போ என்னது உழுதுட்டு இருக்கோம், வயலில் உழுதுட்டு இருக்கோம். அதாவது இதை சாறு கட்டி அடிக்கிறேன்னு சொல்றேன்னு. ஏன் நான் வந்து சாறு கட்டி அடிக்கிறேன், அப்போ தான் லிமிட்டா நேரம் அடிச்சு வரலாம் வேணா. லேசா இருக்கும். இப்போ உங்களுக்கு இதுல லிமிட் தெரியுமே, பின்னாடி பதிக்கிற லிமிட்
ஓ இது கூட பாதிச்சானே கூட பையா மிஷினை ஓடோட இழுத்து பிடிக்கும். அப்படி ஓ நான் அது இழுத்து பிடி அவளை மேலே தூக்க மாட்டேன். தூக்கணும். அது சரி. இப்ப இந்த டைம்ல உழவு அடிக்கிற ஈஸியா இல்ல மழை பெஞ்சு தண்ணி நிக்கிற டைம்ல மழை அடிக்கிற? பெஞ்சு தண்ணி நிக்கிற டைம் அதான் ஈஸியா இந்த இப்ப நிலை. அடிக்காதான் கொஞ்சம் அந்த வெயிலுக்கு புல்லெல்லாம் வெண்ண அடிச்சிருக்கேன் நான். இப்ப நிலையெடுப்புக்கு பிறகு அடுத்த உழவு அடிப்பீங்க. அது எத்தனை நாளைக்கு இப்ப அடிப்பீங்க? அது இப்ப வயல் கொஞ்சம் நல்லா காஞ்ச இதாக ப்ரோம். அடுத்த மழை அதுக்கு பிறகு அடிப்பீங்க. ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த உழவு அடிச்சுட்டு விதைக்கிறது. மூணாவது உழவு அடிச்சு முடிஞ்ச உடனே விதைக்கிறது. அண்டைக்கு விதைக்கிறேன். அண்டைக்கு அடிக்க ஒரு வகை அடிப்பாங்க. அப்படி நெல் இறங்குவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் நம்ம உழவலாம்? அது பூமியை பொறுத்து. பூமியை பொறுத்து. இப்ப நல்ல பண்பட்ட பூமி என்று சொன்னா எவ்வளவு உழவலாம்? அது இப்ப நம்ம நான் டெய்லி எவ்வளோ வரல எங்கள் அப்பாட்ட கேட்டாங்க அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி. அப்படி ஓகே ஓகே. யாரு 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 பின்னாடி இந்த பாட்டை போட்டு விட்டா நல்லா இருக்கேனே. அதுவும் நிப்பாரு கொஞ்சம். அது தானே பிரேக்கா? அது கிளச். கிளச் கியர் அதெல்லாம் ஒன்றும் போடுற இல்லையா? கியர் ஒன்று ஒரு போட்டா முதலாவது கியர் தான். ஒன்று ரெண்டுல அப்படி ரெண்டு போடலாம். ஓடி அடிக்கிறண்டா ரெண்டு. அதாவது அந்த லிபரை கடுமையா பணிச்சு அடிக்கக்குள்ள முதலாவது கியர்லாம் போடணும். வேணு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சாதோ இப்ப இன்கேஸ் நீங்க விதைக்கிற நாளுக்குள்ள மழை பெய்யலாட்டி என்ன செய்வீங்க? மழை இல்லாட்டி மழை இல்லை தண்ணி விடுவாங்க வாய்க்கால. நபகிரி குளத்துல இருந்து அதில் தண்ணி விடுவாங்க. அந்த மொட்டை கோயில் போவாங்க அப்படி திருப்பி விடுவாங்க. இங்க ஜானையெல்லாம் இப்ப வருமா அந்த டைம்ல? வந்து வைவாங்க. ஆனா உங்களோட வயல் வந்து நடுவுக்குள்ள இருக்கா? வார அதுக்குள்ள என்ன வாரது? மூலையால அப்படி அந்த வாரம். ஓகே இது நல்லா இருக்கு. உண்மையாவே மக்களே இந்த அனுபவம் பக்காவா இருக்கு. நாங்க நேரத்தோடய வீடியோ எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 5 நாளைக்கு முதலே வீடியோ எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுட்டோம். அப்படி இருந்தும் இன்றைக்கு தான் எங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைச்சிருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா நேற்று தான் உணவு ஸ்டார்ட் பண்ணவங்க. அப்ப நேற்றே கலப்பை ஏதோ உடைஞ்சிட்டவங்க. ஏதோ கலப்பை உடைஞ்சிட்டேன். கலப்பை உடைய எங்களால் நேற்று வரையெல்லாம் போயிட்டு இன்றைக்கு வந்திருக்கோம். இந்த காணொலியை உங்களுக்கு எடுத்து தரணும்ன்றதுக்காக வேண்டி. ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்க. எங்களோட சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை ஓன்ல போடுங்க. அப்பதான் நாங்கள் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இது அடிக்கீங்கன்னு இந்த இதே ஒரே அடி காணுன்னு அதுக்கப்புறம் அடுத்த விட ஒரு இதுக்குள்ள 2 அடி அடிக்க நாங்க சில 7 ஏக்கருக்குள்ள உழவு அடிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு டீசல் இதுக்கு வேலை செய்யும்? அது வேறு சில பூமி காடும் கஷ்டமா உழவு அடிக்கிறது. சில பூமியிலே அடிக்கும். பூமியை பொறுத்தும் டீசல் வேலைகிற விதமும் மாறும். என்ன பழைய காலத்துல எல்லாம் மாடுகளை வச்சுதான் உழுதவங்க என்ன. அப்போ கூட கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா இப்ப டிராக்டர்ல இயந்திரமயமானதுக்கு பிறகு வந்து இதால வந்து ஈஸியா உழவுறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல மாடுகளை வச்சுதான் உழுது இந்த வேளாண்மை எல்லாம் செஞ்சவங்க என்ன. அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கு, எவ்வளவு பொறுமை வேணும் என்ன அப்படி வேலைகளை செய்யறதுக்கு. இன்றைக்கு கொஞ்சம் அந்த வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. மேடம் செமையா இருந்திருக்கு. இல்லாட்டி மழை பெய்யுற ஒரு டைமா இருந்தா இன்னும் படியா இருந்து மழை பெய்யுற டைமா இருக்கு. ஸோ நாங்கள் இந்த காணொலி மட்டும் இல்லாமல் விதைக்கக்குள்ளேயும் காணொலி எடுப்போம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. என்ன முதல்ல என்ன என்னன்னு சொன்னால் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து இந்த கவண்டி அதெல்லாம் வேலை செஞ்சால் ஓடி போய் பார்த்துருங்க. டைம் போகிறதே தெரியாது. டிராக்டர் வேலை செஞ்சாலும் சரி கவண்டி வேலை செஞ்சாலும் சரி ஓடி போய் இது பார்த்து இருக்கிறேன். டைம்மையாக போகிறதே தெரியாது. செம்ம ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இப்போ மெஷின் ஓடக்குள்ளே ஆற்றுல இருக்குது பார்க்குறதுக்கு. அது எக்ஸிலேட்டர் ஹாலே வைக்கல நீங்க? ரேஸ் இந்த கையில் அப்படி அதுல பாட்டுக்கு ஓடுறாங்க. ஓகே இதுல ஊட்டி குறைக்கிறேன். ஹாலையும் கொடுக்கலாம். பெரும்பாலும் எவ்வளோ அடி எவ்வளோ இதில் கொடுத்தேன் ரோட்டில் ஓடி போகலாம். இதில் கொடுத்தா
மாற்றலாம் என்ன? இல்லை இல்லை இதை விட்டு போட்ட இதை நான் போதும் இங்கே விதைக்கிறதுக்கு முதல் உண்மையா பாடுபடணும் எனக்கு அது போட்டு முதலாவது ஈர போடு போட்டு சரியா விட்டா சரியா நீ ஆமா இதுல ஷேரிங்ல நல்லா ஒரு இருக்குது எப்படி மக்களே நம்ம ஓட்டத்தை பாருங்க இதெல்லாம் கொடுக்கலாம் அது எஜ் லெட்டர் இல்லை எஜ் லெட்டர் கொடுக்கும் சும்மா ட்ரை ஒன்று பண்ணுறோம் அவ்வளோதான் போட்டியா என்ன ஈஸியாக வரைக்கும் வெட்டுறது பட்டியா நான் காலுக்கு அதை விடுங்க நான் அதை கொடுத்துப்பாங்க விடுங்களேன் ஓகே மகளே நாங்கள் இந்த காணொலியை முடிக்கிற நேரம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் ஒரு வரவைக்குள்ளே வந்து உளவிருப்போம் உண்மையாகவே நல்ல ஃபன்னாக இருந்தது நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கும் இப்படி அனுபவங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது முடியல நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து போக போகிறோம் அதை 38 கிராமத்துலேருந்து எங்களோட ஊரை நோக்கி போக போகிறோம் ஸோ உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட அந்த பெல் ஐக்கானை உள்ள விடுங்க அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்.